உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் இன்னைக்கு ஒரு உணவு குறிப்பை கொடுக்கிறார். வள்ளல் பெருமான் இந்த உணவு குறிப்பை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்க தோணும். ஆனால் சித்தர்களோட சித்தாந்தம் என்னங்கிறதும் நமக்கு தெரியும் இல்லை. ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கின்ற மிகப்பெரிய தத்துவம். அதனால் இறை குடிகொண்டிருக்கின்ற கோயில் எது அப்படின்னா கற்களால் செய்யப்பட்ட கோயில் இல்லை, தசைகளாலும் இரத்த நாளத்தாலும் எலும்பாலும் செய்யப்பட்ட உடம்பு தான் மிகப்பெரிய கோயில், ஆகப்பெரும் கோயில் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ சித்தர்கள் மிக முக்கியமாக உணவை பற்றி அக்கறை கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி நினச்சி பார்க்கும்போது எதை சாப்பிடுவது, வாயை திறக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான்பா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் நூல் பிடிச்ச மாதிரி எனக்கு இதுதான் உணவு இப்படித்தான் நான் சாப்பிடுவேன்னு எவ்வளவு தான் விருந்தை கொண்டு போய் அவங்க முன்னாடி வைங்களேன், அவங்களை ஆசைப்படுத்த முடியவே முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்கிறது அது ஒரு பக்கம். ஆனால் எதை விடுப்பது எதை எடுப்பது அது ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த தெளிவைத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் எதை விடுக்க சொல்கிறார், எதை எடுக்க சொல்கிறார் உணவாக அப்படிங்கிறத பார்க்கலாமா? சுத்த சன்மார்க்க சாத்தியர்கள் நெய் முதலிய வஸ்துகள் கொள்ளப்படாது, சாதகர்களும் ஒருவாறு கொள்ளப்படும். ஏனெனில் ஓர் தேகத்தில் உள்ள தாதுக்களில் முதல் தாது கொழுப்பு, அதன் அமிசமே பால், அதன் அமிசம் நெய், மேற்படி ஆபாசம் மோர் தயிர். ஆதலால் மேற்படி கொழுப்பு வெளிப்பட்டால் பசுவின் கண் கெடுதியும் நேரும். ஆதலால் கொலை. கன்றுக்கு ஒருவாறு விட்டு பாலை கிரகிக்கலாம். இஃதால் ஜீவ இம்சை நேருதலால் மேற்படி வஸ்துகள் கொள்ளலாகாது, நேராத பட்சத்தில் கொள்ளலாம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் அப்படிங்கிற சித்தர் தத்துவமும் நமக்கு நல்லா தெரியும். அந்த பாடலோடு இந்த பத்தியை பொருத்தி பார்க்கலாம். எப்படின்னா, கோயிலுக்கு போகிறோன்னு வைங்களேன், நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம்? புதுசாக உள்ள பூ எடுத்துகிட்டு போவோம், புதுசாக உள்ள பழம் எடுத்துகிட்டு போவோம், புதுசாக வாங்கி தானே எதையுமே எடுத்துகிட்டு போவோம். எது ஒன்றையும் புதிதாக படைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ வாய் கோபுர வாசல், அதை நினச்சி பாருங்கள். இந்த வாய் தான் கோயிலுக்குள் நுழைகின்ற வாசல்ங்கும்போது இந்த வாயில் நம்ம சாப்பிட்ற உணவு யாருக்கும் தீங்கு தராததாக இருக்க வேண்டும். நாம் சொல்கின்ற சொல் யாருக்கும் தீங்கு தராததாக இருக்க வேண்டும். ஏன்னா கோயில் நுழைவாயில்ங்கிறது எவ்வளவு புனிதமானதோ அதே போன்றுதான் நம்முடைய உடம்பில் இருக்கின்ற ஆலயத்துக்கான வாயிலாக இருக்கக்கூடிய நம்முடைய வாய் புனிதமானதுன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் புனிதம் இல்லைங்க, பேசுகிற வார்த்தையும் புனிதமான வார்த்தைகளாக, நல்ல வார்த்தைகளாக, நல்லின வார்த்தைகளாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் வாய் கோபுர வாசல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இப்போ பொருத்தி பாருங்க இந்த பத்தியை. வள்ளல் பெருமான் சொல்கிறாருல்ல, பாலை ஏன் விளக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பத்தி. அதிலும் குறிப்பாக சன்மார்க்கிகள் இந்த பாலை உண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் தெளிவாக. ஏன்னா அதன் மூலமாக பசுவுக்கு நாம் துரோகம் செய்கிறோம். அந்த கன்றுக்கு கொடுக்காமல் பசுவின் பாலை நாம் மனிதர்கள் பிடுங்கி கொள்கிறோம், அதனால் அது கொலை அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை அது, ஒரு கொலைன்னு சொல்லும்போது. ஏன்னா அந்த பசுவோட குழந்தை அந்த கன்று, அதற்கு பால் கொடுக்காமல் அந்த பசுவின் பாலை நாம் பிடுங்கி கொள்கிறோம், அது தப்பு அப்படின்னு கன்றுக்காக மனம் இறங்குகின்ற அந்த காருண்யம் நம்முடைய வள்ளல் பெருமான்கிட்ட இருக்குது. அதனால் இந்த பத்தியில் திரும்ப பயணிக்கலாம். இதை படித்து முடிக்கும் போதே நாம் அத்தனை பேரும் பால் என்கின்ற அந்த உணவை விட்டவர்கள் ஆவோங்கிறது நிச்சயம். சுத்த சன்மார்க்க சாத்தியர்கள் நெய் முதலிய வஸ்துக்கள் கொள்ளப்படாது, சாதகர்களும் ஒருவாறு கொள்ளப்படும். சாத்தியர்கள், சன்மார்க்க சாத்தியர்கள் நெய் முதலிய வஸ்துக்கள் கொள்ளப்படாது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். சாத்தியர்கள் ஒருவாறு கொள்ளப்படும் அப்படிங்கிற. சாத்தியர்கள்னால் யாருங்கிறத நமக்கு முன்னாடியே வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. இல்லறத்தில் இருப்பவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தவம், துறவு முதலியன இன்னமும் பழகி இருக்காது. அவங்க அந்த சாத்தியத்தில் இருக்கிறவங்க. சாத்தியம்னா அது நடக்கவும் செய்யலாம், நடக்காமலேயும் போகலாம். அதனால் அவர்களுக்கு, சாத்தியர்களுக்கு இது ஒருவாறு கொள்ளப்படும். ஆனால் சன்மார்க்கிகள் நிச்சயமாக பால் முதலிய வஸ்துகளை விலக்க வேண்டும். சரி, விளக்க வேண்டும் சொல்லியாச்சுன்னா போதுமா? ஒரு வாதம் வைக்கிறார். அது எதற்காக அப்படி சொல்கிறாருங்கிறத நிறுவனம் இல்லையா?
அந்த விவேகத்தை தான் நாம் வள்ளல் பெருமான்கிட்ட பார்க்குறோம். எப்படி நிறுவுகிறார்னு பாருங்க. ஏனெனில் ஒரு தேகத்தில் உள்ள தாதுக்களில் முதல் தாது கொழுப்பு, அதன் அம்சமே பால். உண்மைதானே? நம்ம உடம்புலேயே கூட முதல் தாது எதுனா கொழுப்பு. அந்த கொழுப்பு சேரணும்னா நமக்கு முதல் விஷயம் தேவை எது? பால் தேவை. ஓகேயா? அப்போ கொழுப்பு, உனக்கு ரொம்ப கொழுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்போ என்ன அர்த்தம்? அந்த புஷ்டியாக இருக்கக்கூடிய அல்லது சிந்தனை மந்தத்தை உருவாக்கக்கூடிய அந்த உணர்வு நம்மிடம் அதிகமாக இருக்குது. அந்த சிந்தனை மந்தத்தை நீக்க வேணும் அப்படின்னா பால் போன்ற அந்த கொழுப்பு மிக்க பானத்தை நீக்கணும் அப்படின்னு தர்க்கமாக நமக்கு சொல்லித்தர்றார் வள்ளல் பெருமான். அடுத்தது எப்படி சொல்கிறார் பாருங்க. அதன் அம்சமே பால், அதன் அம்சம் நெய், மேற்படி ஆபாசம் மோர் தயிர். பால் இருக்குன்னு வைங்க, அதுலேருந்து நெய் வருது, நெய்யிலேருந்து மோர் தயிர் வருது. இப்படி ஒன்றுலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் விடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக முதல்ல உள்ள பாலை விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். சரி, அடுத்தது என்ன பண்ணணுமோ? மேற்படி ஆபாசம் மோர் தயிர், ஆதலால் மேற்படி கொழுப்பு வெளிப்பட்டால் பசுவின் கண் கெடுதியும் நேரும். அதனால் நமக்கு உடம்புல கொழுப்பு இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் விளக்க வேண்டிய ஒரு பொருளாக பால் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பாலை நாம் அருந்துறதுனால பசுவுக்கும் கெடுதி விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி கெடுதி விளைவிக்கிறோம் அதையும் விளக்குறார் பாருங்க. பசுவின் கண் கெடுதியும் நேரும், ஆதலால் கொலை. கன்றுக்கு ஒருவாறு விட்டு பாலை கிரகிக்கலாம். இதுதாங்க ரொம்ப முக்கியம். வள்ளல் பெருமானுடைய கருணையை சொல்லுகின்ற ஒரு வாக்கியமாக இது இருக்கிறது. ஏன் பசுவோட பால் கெடுதிங்கிறாரு? ஏன்னா நாம் அந்த கன்றுக்கு பாலை கொடுக்காமல், கன்றுக்கு பாலை மிச்சம் வைக்காமல் மனிதர்களுக்காக சுரந்து 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 கறந்து 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 அவ்வளவு பாலையும் வியாபாரமாக்குகிறோம். அப்படி வியாபாரமாக்கும்போது அங்கே மனிதத்தன்மை இல்லாமல் போகிறது என்பதைத்தான் வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். நம்ம இப்போ உள்ள இந்த 21ஆம் நூற்றாண்டில் பால் கறக்கலேன்னு வைங்களேன், பசுவுக்கு அந்த கன்று மாதிரி வைக்கோல் அடைச்சி கன்றுவை பண்ணி நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம்ல, அப்படி பால் கறக்குறாங்கன்னு இப்போ நடக்குதுன்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் இல்லை, வள்ளல் பெருமானோட 19ஆம் நூற்றாண்டில் கூட பசுவின் கன்றினை பிரித்து விட்டு மனிதர்களுக்காக பாலை கறக்கின்ற அந்த நிலைமை இருந்திருக்கிறது. அதைத்தான் வள்ளல் பெருமான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். கன்றுக்கு ஒருவாறு விட்டு பாலை கிரகிக்கலாம், இஃதால் ஜீவ இம்சை நேருதலால் மேற்படி வஸ்துகள் கொள்ளலாகாது, நேராத பட்சத்தில் கொள்ளலாம். இதுதான் நேராத பட்சத்தில் கொள்ளலாம்னா என்ன அர்த்தம்? இப்போல்லாம் வீகன் அப்படின்னு ஒரு முறைப்படி வந்திருக்குல்ல, வேர்க்கடலையிலிருந்து பால் எடுக்கிறது, மற்ற தானியங்களிலிருந்து பால் எடுத்து அதை உணவாக கொள்வது, அந்த மாதிரி நேராத பட்சத்தில் கொள்ளலாம். உயிர்கொலை நேராத பட்சத்தில் கொள்ளலாம். கன்றுக்கு பால் இல்லாத நிலையில் நரகச் சூழலை உருவாக்கிவிட்டு நாம் அருந்துகின்ற அந்த நிலை நேராத பட்சத்தில் அந்த பாலை அருந்தலாம்னா, இந்த மாதிரி தானியத்தின் மூலமாக பாலை கொடுக்கின்ற அந்த நிலை உருவாகும் என்று வள்ளல் பெருமானுக்கு எப்படி 19ஆம் நூற்றாண்டில் தெரிஞ்சது? அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஆனால் மகான்களின் வார்த்தைகள் பலிக்கும் என்பதற்கு இந்த பத்தியும் ஒரு உதாரணம். அதனால் வள்ளல் பெருமான் சொல்கின்ற அந்த நிலைப்பாட்டில் நாம் வந்து சேர வேண்டும். அதுதான் நாமும் சன்மார்க்கிகளாக மாறுவதற்கு ஒற்றை வழி. இல்லை என்றால் சாத்தியர்களாகவே குழம்பிட்டிருப்போம். சாத்தியர்கள் என்கின்ற நிலையிலிருந்து மாறி சன்மார்க்கிகள் என்கின்ற நிலைக்கு நகர்தலே நமக்கு அவசியம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.